அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பாலஸ்தீனத்தை நாம் உருவாக்கி விட்டோம். பாலஸ்தீனத்தை வெறுமனே அடைந்து விட்டோம். பாலஸ்தீனத்தை உருவாக்குவது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிவிட்டது. இவ்வளவு நாளும் அது நமக்கு தெரியாமல் போயிட்டுப்பா. வெற்றி வெற்றி, இது பாலஸ்தீனத்துக்காக போராடின ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி. இது துருக்கியின் ஆசையை நிறைவேற்றிவிட்டது. ஹமாஸின் லட்சியம் நிறைவேறிவிட்டது. இப்போது கோமனியின் ஆன்மா இனிமேல் சாந்தி வீட்டுக்கு தாராளமாக போகலாம், நிம்மதியாக போகலாம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பள்ளு பாடுவோமே என்ற பாரதியாரின் பாடல் மட்டும்தான் அங்கு பாடப்படவில்லை. அரேபிய செம்மொழி மட்டும் அவர்களுக்கு தெரிந்திருப்பதால் பாரதியாரின் தமிழ் பாடல் தெரிந்திருக்க நியாயம் இல்லை அல்லவா? என்னப்பா சொல்ற? பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாயிடுச்சா? சொல்லவே இல்லை. ஆமாம், துருக்கி வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடன் வெளியிட்டு இருக்கிற மேப்பில் இஸ்ரேல் என்ற நாடே இல்லை. இஸ்ரேலை அழித்துவிட்டு அதற்கு பதில் பாலஸ்தீனம் என்று பெயர் குறிப்பிட்டு அதை வெளியிட்டு இருக்கிறார். அதில் காசா, வெஸ்ட் பேங்க் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே சேர்த்து தான் பாலஸ்தீனம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அந்த மேப்பை பிரிண்ட் போட்டு மக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த மேப்பை எகிப்துக்கு தூக்கிட்டு போய் எகிப்து வெளியுறவு மந்திரி பக்கர் அப்துல்லாட்டியிடம் காட்டி அதனுடன் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்து எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காரு. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் அழிந்தது, முழு பாலஸ்தீனமும் உருவானது என்று தானே அர்த்தம். பாலஸ்தீனம் என்ற நாடு உருவானது நமக்குத்தான் தெரியல. நாம் ஒரு தற்குறின்னு நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டாயா அவன். அந்த மேப்பு எங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மேப்பை யாரும் பிடுங்கிட்டு போய் அதை அழிக்க முடியாது. யார் கேட்டாலும் நாங்கள் தரவும் மாட்டோம். கொஞ்சம் பார்த்துட்டு தரேன் கொடுப்பா என்று கேட்டாலும் நாங்கள் தரவே மாட்டோம். மேப்பை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு மேப்பை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான்னா என்ன பண்ணுறது? ரிஸ்க் எடுக்கவும் மாட்டோம், நாங்கள் ரஸ்க்கு திங்கவும் மாட்டோம். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோலன் ஹைட்ஸ் பகுதியை எங்களுக்கு வேண்டாம் என்று நீக்கிவிட்டு இந்த பாலஸ்தீனத்தை உருவாக்கி இருக்கிறோம் தெரியுமா? கஷ்டப்பட்டவனுக்குத்தானே அந்த நஷ்டம் தெரியும். காசா சிட்டி தான் பாலஸ்தீனத்தின் தலைநகரம். தூதரகம் தொடங்க வரும் வெளிநாடுகள் உடனே துருக்கி அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு தங்களுடைய அலுவலக இடத்தை முன்பதிவு செய்து கொள்ள வலியுறுத்தப்படுகிறார்கள். பதிவு செய்து கொள்ளவும், உடனே பதிவு செய்து கொள்ளவும், போனால் வராது. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகளும் கிடையாது. பாகிஸ்தான் புரோக்கர்களிடம் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று வெளிநாடுகளை நாங்கள் எச்சரிக்கிறோம். காசா சிட்டியில் கடற்கரையில் அண்ணன் கோமனிக்கு சமாதி ஒன்று எழுப்பப்படும். அவர் கையில் கட்டியிருக்கிற வாட்சி ஓடும் சத்தம் கேட்பதற்கு சமாதியில் பல ஓட்டைகள் போடப்படும். இஸ்ரேலை அழிப்பதற்காக ஓயாமல் உழைத்தவன் இங்கு உறங்குகிறான் என்று சமாதியின் மேல் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். அங்கு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு அதற்கு வருஷத்துக்கு 1000 கோடி ரியாலுக்கு எண்ணெய் வாங்கி ஊத்துனதாட்டு கணக்கு எழுதப்படும். எங்கள் கோமினி அண்ணாவின் சமாதி சுற்றுலா தலமாக மாற்றப்படும். மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் போய் பார்ப்பதற்கு மரப்பலகைகளால் ஆன பாதை அமைக்கப்படும். கோமினி கையெழுத்து போட உபயோகித்த பேனாவின் மாதிரி மெடிட்டரேனியன் கடலின் நடுவே 20,000 கோடி அமெரிக்க டாலர் செலவில் நட்டு வைக்கப்படும். அந்த பேனாவை பார்த்து வர போட்டு வசதி எல்லாம் செய்து கொடுக்கப்படும். சிங்கார காசா சிட்டி என்று காசாவுக்கு பெயர் மாற்றப்படும். ஹசன் நசருல்லா, இஸ்மாயில் ஹனியா, முகமது தெய்ஃப், யாஹியா சின்வர், யாஹியா முகமது உடல்கள் தோண்டி எடுத்து இங்கு கொண்டு வரப்பட்டு காசா கடற்கரையில் புதைக்கப்பட்டு காசா கடற்கரையை ஒரு கிரேவ் யார்டாக மெரினா கடற்கரை மாதிரி நாங்கள் மாட்டுவோம். உடல்களை புதைக்க யாரிடமும் போய் கெஞ்சி பேரம் பேச மாட்டோம், பஞ்சாயத்து வைக்க மாட்டோம். காசாவில் தொழில் தொடங்க வரும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க மாநாடுகள் நடத்தப்படும். இதுவரை வந்த முதலீட்டாளர்களின் முதலீட்டு சாதனைகள் அங்கு முறியடிக்கப்படும். லூலு மால்கள் தொடங்கி மக்கள் பணம் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும். பழைய இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு அதற்குள் காசாவில் உள்ள கட்டடக் கழிவுகளை அகற்றித் தர வேண்டும் என்று வான் பண்ணுகிறோம். அதை சீக்கிரமாக செய்ய வேண்டும். அதற்கு எந்த கூலியும் அவருக்கு நாங்கள் தரமாட்டோம். நேத்தன்யாகு கெஞ்சி கேட்டுக்கொண்டால் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கவும் நாங்கள் தயார். யூதர்கள் அங்கு இரண்டாந்தர பிரஜைகளாக குடியுரிமை பெற்றுக்கொண்டு தாராளமாக எங்களுடன் சேர்ந்து வாழலாம்.
இஸ்ரேலிய பெண்களை தூக்கிச் செல்ல சட்டம் இயற்றப்படும். தனியாக கோலன் ஹைட்ஸ் பகுதி சிரியாவுக்கே திரும்பி வழங்கப்படும். அதற்கு ஒரு விழா பிரம்மாண்டமாக எடுக்கப்படும். அந்த விழா நெரிசலில் சிக்கி உயிர் இழப்போருக்கு 10 லட்சம் ஈரானிய ரியால்கள் வழங்கப்படும். இஸ்ரேல் வெளியுறவு மந்திரி இதனால் கோபமாகிவிட்டார். கோபமாகி துருக்கி வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடன் தன் துருத்தியை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்று சொல்வதைப் போல அவர் சொல்லுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அளவுக்கு தான் எங்களால் சிரிக்க முடியும். வயிறு புண்ணாகி போகும் அளவுக்கு துருக்கி எங்களுக்கு சிரிப்பு காட்டக்கூடாது என்று துருக்கியை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். ஹமாஸின் தலைமைச் செயலகம் கத்தாரில் இருந்து துருக்கிக்கு மாற்றப்பட்டுள்ளதால் துருக்கி எங்களுடைய தாக்குதல் மேப்புக்குள்ளே வந்துவிட்டது. இதை துருக்கியின் மேப்பு தயாரிப்பாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. எங்கள் ஏவுகணைகள் அவர்களை தேடி அங்கு வரும். கல்ஃப் யுத்தத்தில் துருக்கியும் இணையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹமாஸுகள் மறுபடியும் ஆயுத பலம் பெறுவதை இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது. அதேபோல ஈரான் ஒரு நியூக்ளியர் பவர் ஆவதை இஸ்ரேல் எக்காலத்திலும் அனுமதிக்காது. இஸ்ரேலிய மக்களுக்கு அச்சுறுத்தல் தரும் எந்த நாட்டையும் நாங்கள் தாக்குவோம். அது உங்கள் அல்லா மீது ஆணை. ஆர்மீனியர்களை கொன்று குவித்த துருக்கிக்கு ஆர்மீனியா மக்கள் தண்டனை தராவிட்டாலும் அதற்கான தண்டனையை இஸ்ரேல் தரும். ஓட்டோமன் அரசு இருந்தபோது பாலஸ்தீனர்களை அப்போதே ஓட்டோமன் அழிக்க நினைத்தாராம். இந்த கிரிமினல் பயமுள்ள இந்த கிரிமினல் புத்தி உள்ளவனை நாட்டுக்குள்ள வச்சாலே நமக்கு தாண்டா ஆபத்து என்று அப்போதே சொல்லிக்கொண்டு இருந்தாராம் இந்த ஓட்டோமன். இஸ்லாமியர்களுக்கே உலை வைப்பவன் அவன் என்பதை அப்போதே கண்டுபிடித்து அவர் சொன்னாராம். இஸ்லாம் அழிய அவனே காரணமாக இருப்பான் என்று கணித்து சொன்ன பிரபல ஜோதிடர் அவர். துருக்கி ஒன்றும் லேசப்பட்டவன் அல்ல. 1822 59,000 ஐஸ்லாந்து மக்களை கொன்றவன். 25,000 கான்ஸ்டான்டின் நோபல் நகர மக்களை அழித்தவன். 1,08,00,000 ஆர்மீனியர்களை கொன்றது இந்த துருக்கி படைதான். அதே துருக்கி தான் இஸ்ரேலின் தற்காப்புக்காக அவர்கள் தாக்கிய நடவடிக்கையை ஜெனோசைடு என்று சொல்லுகிறது. 32 லட்சம் குர்திசின மக்களை கொன்ற மகராசனும் இவன்தானே. 1903 15,000 மாசிடோனியா மக்களை கொண்ட கசாப்பு கடைக்காரனும் இவன்தான். 1918 2 லட்சம் லெபனான் நாட்டு கிறிஸ்தவர்களை கொன்ற புண்ணியவானும் இவன்தான். 1850 10,000 ரசூல் இன ஈராக்கியர்களையும் 1876 15,000 பல்கேரியர்களையும் 1920 மெசொப்பட்டோமியா நகர மக்களையும் 50,000 சிசிலியர்களையும் 1,00,000 இஸ்ரேலிய அமீர்களையும் இவர்கள் இரக்கமின்றி கொண்டுதான் இவர்கள் இஸ்லாமை வளர்த்தனர். இவர்களை கொல்லுவதற்கு காரணம் அவர்கள் மதம் மாறவில்லை என்ற ஒரே காரணம்தான். 1915 there is no room for Christians in Turkey என்று சொன்னவர்கள்தான் இந்த துருக்கியர்கள். ஆர்மீனியர்களை கிறிஸ்தவர்களாக இருந்ததாலும் மதம் மாற மறுத்ததாலும் அவர்களை துருக்கியர்கள் அடிமைகளாக நடத்தினர். பழம், பலசரக்கு சாமான்கள், கனமான மர சாமான்கள், துருக்கி வியாபாரிகளுக்கு தேவையான மற்ற பொருட்களை சுமந்து கொண்டு வரும் மாடுகளாக அவர்களை உபயோகித்தார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மதம் மாறாமல் இருக்கிறானே இவன் என்று பிறகு அவர்களை கனிவோடு கொன்று குவித்தவர்கள் இந்த துருக்கியர்கள். ஆர்மீனிய சர்ச்சுகளை கெட்ட அவர்களை விடவில்லை. ஆர்மீனிய பள்ளிக்கூடங்களை மூடினார்கள். பள்ளிக்கூடங்கள் மூலம் கிறிஸ்தவம் வளர்ந்துவிடக்கூடாது என்ற உயர்ந்த சிந்தனை தான் அதற்கு காரணம். கடைசியில் அந்தோலிய அதிகாரிகள் சிரியாவின் பாலைவன பகுதிக்கு ஆர்மீனியர்களை போகும்படி உத்தரவிட்டார்களாம். அங்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் செத்து ஒழியட்டும் என்று அவர்களை அப்புறப்படுத்தி அங்கு அனுப்பினார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் போகும் வழியிலேயே தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் டீஹைட்ரேஷனினால் இறந்தும் போனார்கள். அவர்களை வழியிலேயே புதைத்தார்கள். இறந்து போனவர்களை வழியிலேயே புதைத்தார்கள். இரவில் கடும் குளிரில் நடுங்கி அவதிப்பட்டார்கள். அதில் பல பேர் இறந்தும் போனார்கள். ஆர்மீனியர்களின் இறுதி பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டோம் என்று துருக்கியர்கள் கொக்கரித்ததில் வியப்பில்லை. இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் செயல்படுத்தினார்கள்.
இஸ்ரேல் தன்னுடைய வலிமையை பற்றி அது என்றுமே பறைசாற்றியதில்லை. தொட்டுப்பார், சிண்டிப்பார், வீடியோ வெளியிட வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. பாம்பின்கால் பாம்பறியும். இஸ்ரேலியனின் ஆயுத தயாரிப்புக்கு முன் துருக்கியின் ஆயுதங்கள் நிற்க முடியுமா? இஸ்ரேலின் பலம் அறிந்ததினால் தான் துருக்கி இஸ்ரேல் காசா போரில் நேரடியாக இறங்கவில்லை. இறங்கினால் இஸ்ரேலிய மண்ணின் சுவை என்ன என்று துருக்கிக்கு தெரிந்துவிடும். ஓட்டோமன் காலத்திய யூதர்கள் அல்ல இப்போதைய இஸ்ரேலியர்கள். இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள் படையெடுத்து வந்து இந்து மதத்தை அழிக்க முயன்று அதில் தோற்று போனதை போல துருக்கியர்கள் படையெடுத்து வந்து ஜயானிசத்தை அழித்துவிட முடியாது. மேலை நாடுகள் முதலீடு செய்து குழப்பம் விளைவிக்க அனுப்பிய கரப்பாம்பூச்சிகள் நசுக்கப்பட்டது போல துருக்கிய டெங்கு கொசுப்படை இஸ்ரேலிய கொசு பேட்டுகளால் கொல்லப்படும். ஜெருசலம் என்னது, ஜெருசலம் என்னது என்று துருக்கி கதறுவது ஓட்டோமன் காலத்தில் அது துருக்கி வசம் இருந்ததால் தான். ஓட்டோமன் ஒரு இஸ்லாமியன் என்பதால் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஜெருசலத்தை யூதர்களிடமிருந்து பிடுங்கி தந்தா தேவலையே என்று தோன்றுகிறது. அப்படி நடந்தால் நாம் பிறவி பயனை அடைந்து விடுவோம் என்ற ஒரு சித்தாந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடவுள் மறுப்பு கொள்கையை வைத்துக்கொண்டு கோவில் கோவிலாக சென்று உண்டியலை திருடி தின்ன கூட்டத்தையே நம்ம சகிச்சுக்கிட்டு மறுபடியும் ஆதரிப்பது மாதிரி இஸ்லாமியர்கள் எட்ரோகன் சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவர்களை மறுபடியும் ஆதரிக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. அங்காரா என்னது என்று இஸ்ரேல் என்னைக்கு சொல்கிறானோ அன்னைக்கு கோவணம் கிழிந்து தொங்க தொங்க ஓடி விடுவார்கள் இவர்கள். இதுதான் கடந்த காலத்தில் நாம் கண்ட வரலாறு. பல தோல்விகளை சந்தித்த பிறகும் ஏதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் தைரியமாக ஏறுவதை நாம் மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும். மீண்டும் வந்து மீதியை தருவேன். ஜெய் ஹிந்த்.